அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் மார்கழி முழுவதும் டக்கு டக்கென்று முடிவுகளை எடுப்பதும் தள்ளி கொண்டு போகாமல் எல்லா காரியத்தையும் சுறுசுறுப்பாக்குவதும் நன்மையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழிலில், உத்தியோகத்தில், படிப்பில், வியாபாரத்தில் அனுகூலம் நிச்சயமாக காணப்படும். எதிரிகள் விஷயத்தில் உங்களுடைய முன்னேற்றம் பலருக்கு ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் சிலருக்கு பயத்தையும் ஏற்படுத்தலாம். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்களுடைய முயற்சி வெற்றி திருவினையாக்கணும். கோளர் பதிகத்தை கேட்டுக்கொண்டு இருக்க பிரச்சனைகளிலிருந்தும் மனக்குழப்பங்களிலிருந்தும் தீர்வு ஏற்படும். நரசிம்மரை விடாமல் இந்த வாரம் பிடித்து கொள்வது டக்கென்று மனரீதியாக இருந்த குழப்பங்களை தீர்த்து வைக்கும் என்பதை கடகராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். பதவி கிடைக்கும், தொழில் கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும், வியாபாரம் கிடைக்கும் என்ற எல்லா விதத்திலும் நம்பிக்கையும் சந்தோஷமும் அனுகூலமும் பிராப்தத்தை ஏற்படுத்தி மிதுனத்துக்கு கொடுக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஆக மொத்தத்தில் மார்கழி மாதம் நல்ல அறுவடை செய்து கொள்ளக்கூடிய மாதம். தொழிலாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், பதவி உயர்வாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், எல்லாமே அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்வது யோக பலத்தை அதிக அளவுக்கு பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு. பிரச்சனைகளை நீக்கி சந்தோஷமும் அனுகூலமும் கடகத்திற்கு ஏற்படும். இளம் வயதை சார்ந்த கடகராசிக்காரர்கள் படிப்பு தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, வியாபார தடை என்ற அனைத்தும் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பணவரவுக்குண்டான உத்தரவாதங்கள் ஆச்சரியமே.